துணை முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழாவும் கிடைக்காம இருக்குது. அதுக்கான காரணம் என்னன்னா, அவருடைய செயல்பாடற்ற ஒரு தன்மை, அவருடைய அரசியலற்ற பேச்சு, அப்புறம் கொள்கை வழி நிற்காத பலவிதமான கட்சியினுடைய விவகாரங்கள் தான். கட்சி தலைவராக இருப்பதை காட்டிலும் மக்கள் தலைவனாக இருக்கணும். மகாத்மா காந்தி எந்த கட்சியின் தலைவர்? எந்த கட்சிக்கும் தலைவர் கிடையாது. அவர் மக்களின் தலைவனா இருந்தார். பிகாஸ் இஸ் த கிரவுட் புல்லர் ஆஃப் இந்தியா. அவருடைய தாத்தா முதலமைச்சரா இருந்தாரு, இவருடைய அப்பா முதலமைச்சரா இருக்கிறாரு, நாளைக்கு ஒரு முதலமைச்சரா ஆக போறாரு அப்படிங்கிற ஒரு மனநிலையில இவங்க இருக்கிறாங்க. பெண் நிர்வாகி இருக்காங்களோ பெண் நிர்வாகி இல்லையோ, உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? பெண் நிர்வாகி இருந்தாலும் பெண் நிர்வாகி இல்லாட்டியுமே நீங்க ஒரே மாதிரி தானே இருக்கணும். கேமரா இருக்குதா அப்புறம் திருடக்கூடாது, கேமரா இல்லைன்னா திருடலாம் அணையக்கூடிய மனநிலையே ரொம்ப திருட்டுத்தனமான மனநிலை. முதல்ல இறங்கி வந்து அமைச்சர் முன்னாடி நெருக்கமா ஆடுறாங்க. அதுவும் அந்த ஆட்டம் வந்து சில ஆட்டங்களை கலைகளா பார்க்கலாம், சில ஆட்டங்களை கலைகளா பார்க்கலாம், இந்த சமூகத்துக்கு தேவையில்லாத கலைகளா பார்க்கலாம். அப்படியான ஒரு நிகழ்வாக அந்த நிகழ்வை நான் வந்து ரொம்ப அருவருப்பா பார்க்குறேன். ரொம்ப அருவருப்பா ஆபாசமா நான் வந்து அந்த நிகழ்வை நான் நினைக்கிறேன். உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய பேச்சை நீங்க போட்டு கேட்டீங்கன்னாலே திமுகவோட வரலாறு என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு அவர் பேசுறாரு, மிக ஆபாசமா பேசுறாரு, தொடர்ச்சியா பேசுறாரு. அவங்க தொடர்ச்சியா வாய்ப்புகளை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. காலங்காத்தால ரவுடி டைம்னு சொல்லிட்டு நாய்க்குட்டி கூட போட்டோ பொறுத்து தான் உங்களுக்கு நேரம் இருக்கு. அவன் தமிழ்நாட்டை நாய்க்கடி வாங்கி செத்துக்கிட்டு இருக்கான். வேலைச்சேரில பிட்புல்னு ஒரு வகை நாய் வந்து திருநாயை கடிச்சு கொள்ளுது. உண்மையான மனிதனையும் உதயநிதி அவர்களுக்கு இருந்திருந்தால் இந்நேரம் தூய்மை பணியாளர்களை போய் பார்த்துட்டு வந்திருக்கணுமா இல்லையா? ஏன் அப்புறம் நீங்க பார்த்துட்டு வரல? ரெகர்வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய நினைக்கிறார் ஊடகவியலாளர் திரு அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மனிதநேயம் உதய நாள் என்ற பேர்ல தமிழகத்தின் துணை முதல்வர் உதயநிதிக்கு பிறந்த நாள் தமிழ்நாடு முழுவதும் திமுகவினரால் கொண்டாடப்பட்டு வருகிறது. இது எப்படி பாக்குறீங்க? திமுகவினர் வந்து அவருடைய பிறந்த நாளை கொண்டாடலாம், தப்புன்னு கிடையாது. ஆனா அது வந்து கொஞ்சம் மனித நேயமோ மாந்த நேயமோ இல்லை எந்த நேயம் வேணா போட்டுக்கலாம். அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், கட்சிக்காரங்களுடைய விருப்பம். நம்ம அதை அப்படியே எடுத்துக்க முடியாது. இன்னொன்று வந்து திமுகவோட இந்த படோடாவமான கொண்டாட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வரவேற்பு இன்னைக்கு கிடைச்சிருக்கான்னு பார்த்தோம்னா ப்ராக்டிக்கலாக பேசணும் அப்படி கிடைக்கல. எதிர்பார்த்த அளவுக்கான ஒரு வரவேற்பு வந்து துணை முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழாவும் கிடைக்காம இருக்குது. அதுக்கான காரணம் என்னன்னா, அவருடைய செயல்பாடற்ற ஒரு தன்மை, அவருடைய அரசியலற்ற பேச்சு, அப்புறம் கொள்கை வழி நிற்காத பலவிதமான கட்சியினுடைய விவகாரங்கள் இதெல்லாம் சேர்ந்துதான் இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீதான இந்த மக்களுடைய பெரும்பாலான மக்களுடைய பார்வை பெருசா செல்லாததுக்கு காரணம் அதுதான். நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு கட்சியினுடைய அடுத்தது அவர் தான் அப்படின்னும் போது அந்த கட்சியை தாண்டி மக்கள் வந்து அதை கொண்டாடி தீர்க்கணுமா இல்லையா, பண்ணணுமா இல்லையா? அப்படி பண்ணீங்கன்னா நீங்க மக்கள் பீப்புள் லீடரா நீங்க மாற முடியும். எப்போதுமே கட்சி தலைவராக இருப்பதை காட்டிலும் மக்கள் தலைவனா இருக்கணும். மகாத்மா காந்தி எந்த கட்சியினுடைய தலைவர்? எந்த கட்சிக்கும் தலைவர் கிடையாது. அவர் மக்களின் தலைவனா இருந்தார். பிகாஸ் இஸ் த கிரவுட் புல்லர் ஆஃப் இந்தியா. ஸோ மக்கள் தலைவனா யார் இருக்கிறாங்களோ அவங்கள வந்து நீங்க சொல்ற மாதிரி மனிதநேயத்தின் உதித்த நாள், அந்த நாள் இந்த நாள் கொண்டாடலாம். இவர் என்ன அண்ணல் அம்பேத்கரா, இல்ல டாக்டர் APJ அப்துல் கலாமா, இல்ல அன்னை தெரேசாவா, இல்ல மகாத்மா காந்தியா, ஜோதிராவ் பூலேவா? யார் இவரு? அவருடைய தாத்தா முதலமைச்சரா இருந்தாரு, இவருடைய அப்பா முதலமைச்சரா இருக்கிறாரு, நாளைக்கு ஒரு முதலமைச்சரா ஆக போறாரு அப்படிங்கிற ஒரு மனநிலையில இவங்க இருக்கிறாங்க. இப்ப அதை பத்தி பிரச்சனை இல்லை, அது அவங்களுடைய கட்சி எல்லாம். இது நீங்க கேட்ட மாதிரி இன்னைக்கு சூழல்ல அவங்களுடைய இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் டுவர்ட்ஸ் த உதயநிதி சாருடைய பர்த்டே பத்தி அவங்க பண்றாங்க பாத்தீங்களா. இன்னைக்கு 1000 இருந்தாலும் உங்களுக்கு எனக்கு வந்து டெபுட்டி சிஎம் இல்லையா, நம்ம அதை மறுக்கவே முடியாது. ஆனா நாங்க எப்படி கொண்டாடுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது நான் ஒரு காணொலி காட்சியை பார்த்தேன். அதெல்லாம் மரியாதைக்குரிய அமைச்சர் பெரிய கருப்பன் வந்து நின்றுகிட்டு இருக்கிறாரு, உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அந்த நிகழ்ச்சியில உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்னன்னா, நீங்க வந்து மற்ற நபர்களும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய அளவு இல்லை. இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த குறிப்பிட்ட நிகழ்வு எடுத்துக்கோங்க. அந்த நிகழ்வுல அமைச்சர் பெரிய கருப்பன் ஐயா வந்து அமர்ந்திருக்கிறாங்க. அவர் அமர்ந்திருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா நிகழ்ச்சி கிட்டத்தட்ட முடிஞ்சு விட்டது.
அந்த நிகழ்ச்சி அந்த இடத்துல முடிந்துவிட்ட நிகழ்ச்சியாக தான் தெரிகிறது. ஐயா துணை முதலமைச்சர் உதயநிதி அவருடைய பெயரை போட்டு படத்தை போட்டு பேனரை போட்டு தான் நிகழ்ச்சி நடத்துறாங்க. அவர் பிறந்தநாள் விழா கொண்டாடுறது அந்த நிகழ்ச்சியே. நிகழ்ச்சி முடிந்த பிறகு அமர்ந்திருந்த அந்த கரகாட்டக்காரங்க அந்த கலைஞர்களை கூப்பிட்டு நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னா முடிஞ்ச விழாக்கு ஸ்பெஷல் ஷோவா போட்டு காமிச்சிருக்காங்க அமைச்சர் பெரிய கருப்பனுக்கு. கிட்டத்தட்ட அப்படிதான் தோணுது. நமக்கு என்ன தோணுதுன்னா, இன்னொன்னுங்க, ஒரு சில விஷயங்களை நீங்க வெளியில இப்போ நான் ஒரு கலையா இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெண் தொண்டர் கூட அங்க இல்லையா? திமுக ஒரு பெண் நிர்வாகி கூட யாருமே அங்க இல்ல. நான் என்ன சொல்றேன், இந்த பார்வையை எனக்கு நான் ஏத்துக்கலைங்க. பெண் நிர்வாகி இருக்காங்களோ பெண் நிர்வாகி இல்லையோ, உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? பெண் நிர்வாகி இருந்தாலும் பெண் நிர்வாகி இல்லாட்டியுமே நீங்க ஒரே மாதிரி தானங்க இருக்கணும். கேமரா இருக்குதா அப்புறம் திருடக்கூடாது, கேமரா இல்லைன்னா திருடலாம் நினைக்கக்கூடிய மனநிலையே ரொம்ப திருட்டுத்தனமான மனநிலை முதல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, யார் இருந்தாலும் இல்லாட்டியும் ஆடி முடிச்சுட்டாங்க, நாம வரதுக்குள்ள இதெல்லாம் போட்டிருக்காங்க, நம்ம கழகத்துக்கு இப்ப அதெல்லாம் தேவையில்லாதது, ஏதோ பெரியாரை பத்தி பேசினாங்க அண்ணாவை பத்தி பேசுறாங்கன்னா திரும்பி போட்டு கேட்டீங்கன்னா ஏதோ 4 பேர் நல்லது சொல்றதுன்னு நினைக்கலாம். அதுவும் அவங்க கீழே இறங்கி அமைச்சர் முன்னாடி நெருக்கமா ஆடுறாங்க. அதுவும் அந்த ஆட்டம் சில ஆட்டங்களை கலைகளா பார்க்கலாம், சில ஆட்டங்களை கலைகளா பார்க்கலாம், இந்த சமூகத்துக்கு தேவையில்லாத கலைகளா பார்க்கலாம். அப்படியான ஒரு நிகழ்வாக அந்த நிகழ்வை நான் ரொம்ப அருவருப்பா பார்க்கிறேன். ரொம்ப அருவருப்பா ஆபாசமா நான் அந்த நிகழ்வை நான் நினைக்கிறேன். எனக்கு என்ன ஒரு புரியல அப்படின்னா, ஒரு அமைச்சர் ஏன் அதை ப்ரொசீட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாரு? நீங்க உங்களுடைய கழகத்தின் மேடைகளை இதுதான் நீங்க பட்டி தொட்டிக்க பரப்ப போறீங்களா? நலிவடையக்கூடிய கரகாட்ட கலைஞர்கள் மற்ற ஒயிலாட்ட கலைஞர்கள் எல்லாம் நீங்க அவங்களுக்கான ஒரு வாய்ப்பை வழங்குறீங்க. இந்த மாதிரி பல கட்சிகள் திமுக, அதிமுக, பாஜக, பாமக, நாம் தமிழர், காங்கிரஸ், தாவேகா எல்லாம் அற வச்சு, ஏன்னா இப்ப பல இடங்கள்ல பறை இசை கலைஞர்கள் இருப்பாங்க, அவங்க தங்களுடைய ஆட்டங்களை வெளிப்படுத்துவாங்க. ஆனா அது விரசமா எதுவும் இருக்காது. ஆனா இந்த மாதிரி இருக்கிறத நீங்க கடந்து போகலாம், அதை அந்த கலை எடுத்து ஓரமா விட்டுறலாம். ஆனா அதை போட்டு உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து அதுதான் பிறந்தநாள் விழா கொண்டாடுறீங்களே, இது கொண்டாட்டம் எவ்வளவு மலினமான கொண்டாட்டம் யோசிச்சு பாருங்க. இப்ப நமக்கு என்ன சிக்கல்னா, நீங்க எப்படி பெண்ணிய விடுதலை குறித்து பேசுவீங்க, நீங்க எப்படி பெரியாரை குறித்து பேசுவீங்க, எப்படி அண்ணாவை குறித்து பேசுவீங்க? ஏன்னா உங்கள் கட்சியினுடைய மனோநிலையே அப்படி இல்லாம இருக்குதுல்ல இப்ப வரைக்கும். உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய பேச்சை நீங்க போட்டு கேட்டீங்கன்னாலே திமுகவோட வரலாறு என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு அவர் பேசுறாரு, மிக ஆபாசமா பேசுறாரு, தொடர்ச்சியா பேசுறாரு. அவங்க தொடர்ச்சியா வாய்ப்புகளை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, நீங்க உதயநிதி அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுவதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர் பெருமக்களும் பட்டி தொட்டி எங்கும் இருக்கிறவங்களாம் வருஷ கட்டி வந்துட்டு பார்த்துட்டு போறாங்க. இது எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னா, வாரிசு அரசியலுடைய வீச்சினுடைய வெளிப்பாடு. நான் கேட்கிறேன், நீங்க வாரிசு அரசியல் பண்றீங்க, அந்த வாரிசு அரசியலை ஏத்துக்கிறவங்க தான் கட்சியில் இருக்க முடியும்னு சொல்றீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுதுன்னா, மக்கள் பிரதிநிதிகளுக்கு, ஏன்னா இப்ப அவங்க எம்எல்ஏ எம்பிகளா இருக்கிறாங்க, அமைச்சர்களா இருக்கிறாங்க, அந்த மக்கள் பிரதிநிதிகளுக்கு ஒரு நெருக்கடி உருவாகுது. இப்ப அப்படியான ஒரு நெருக்கடி யாருக்கு உருவாயிருக்குது அல்லது உருவாக்கி சொல்றாங்கன்னா, பிடிஆர் பழனிவேல் உருவாக்கி சொல்லலாம். பிடிஆர் பழனிவேல் அவர்களுக்கு உருவாச்சு. அவர் பொறுத்து பார்த்தாரு, ஒரு கடத்துல சொல்லிவிட்டாரு, தகுதியான வாரிசு வந்தா பரவாயில்ல, ஓகேவா, தருதலையான வாரிசு தான் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பேட்டில் கூட அவர் பேசியிருந்தாரு. இப்ப சிக்கல் என்ன வருது அப்படின்னா, திமுக இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வேற வழியே கிடையாது. தே ஷுட் சப்போர்ட் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இப்ப அவர் தகுதியெல்லாம் தன்னை மாத்திக்கிட்டாருன்னு பார்த்தேன் அப்படின்னா, இன்னும் அப்படி அவரை நான் பார்க்கல. அப்படி அவர் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய தலைவராக அவரை உருமாற்றிக் கொள்வதற்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கு. திமுக ஒரு ஆலமரம், அதிமுகவுக்கு நிகரான திமுகவும் 2 பேரும் தான் மிகப்பெரிய கட்சி தமிழ்நாட்டில். அவங்க ஒரு மிகப்பெரிய ஆலமரம் தான், அதுக்கான பேஸ்மெண்ட் தான் அவங்களுக்கு இருக்கு. ஆனால் அதை பயன்படுத்தி கொள்வாரா உதயநிதிங்கிறதா இப்ப கேள்வி. காலங்காத்தால ரவுடி டைம்னு சொல்லிட்டு நாய்க்குட்டி கூட போட்டோ போறது தான் உங்களுக்கு நேரம் இருக்கு. அவன் தமிழ்நாட்டில் நாய்க்கடி வாங்கி செத்துக்கிட்டு இருக்கான். வேளச்சேரியில பிட்புல்னு ஒரு வகை நாய் தெருநாயை கடிச்சு கொள்ளுது. ஆனா இங்க ரோட்ல இப்போ அண்மையில ஆக்டிவிஸ்ட் முரளிதரன் அவர்களை கைது பண்ணியிருக்கிறது தமிழக அரசு. அவர் தொடர்ச்சியா இந்த நாய்கள் எல்லாம் பிடிச்சி உள்ள போடுங்கய்யா, திருநாய்க்கடியெல்லாம் மக்கள் சாவரான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஐயாவை தூக்கி உள்ள போடுறாங்க. நடிகை நிவேதா பெத்ராஜ் அவர்களுடைய தலைமையில தமிழ்நாட்டு தெருவுக்குள்ள நீங்க நாய்க்குட்டிகள் தானே ஓட்டு போட்டோன்னு சொல்லி நீங்க பேரணி பண்ணீங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லை? நான் கேட்கிறேன், என்னைக்காச்சும் நிவேதா பெத்ராஜ் ரோட்ல நடந்து போயிருப்பாங்களா? சாலையில ஒரு மீன் வாங்கல போய் மீன் வாங்கி இருப்பாங்களா?
ஒரு தெருக்கடையில போய் நீங்க போய் ஒரு காய்கறி வாங்கியிருப்பீங்களா? பாட்டாளி வர்க்க மக்கள், பாமர மக்கள்லாம் சாதாரணமான இடத்துல வசிக்கிறான், போறான் வரான். அவன் இரவு 11 மணிக்கு ஸ்விக்கில ஜொமாட்டோல வண்டியை ஓட்டிட்டு 10 வேலையை செஞ்சுட்டு வீட்டுக்கு போய் பிள்ளைகளுக்கு 2 முட்டாய் வாங்கினாலும் போகும்போது அவனை பிடிச்சி கடிக்குது நாய். அது யார் பதில் சொல்றது? நாய்க்காக ஓட்டு போட்டாங்களா? இன்னைக்கு எதுக்காக ஓட்டு வேணா போட்டுட்டு போங்க சார். நாயை பாதுகாக்கிற நாய்க்காக ஒரு பேரம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முந்தின நாள் தான் கரெக்டா தொடர்ச்சியா ஆக்டிவிஸ்டா பேசிட்டு இருந்த முரளிதரன் அவர்களை கைது பண்றாங்க. நான் எப்படி இதை முடிச்சு விடாம இருக்கிறது? இல்ல நாய்க்கும் உதயநிதிக்கும் முடிச்சு போறோமா இல்ல உதயநிதிக்கும் நிகழ்ச்சி முடிச்சு போறோம்? நான் யாருக்குமே முடிச்சு போடல சார். நான் என்ன நிகழ்வுகளை தான் முடிச்சு போடுறேன். எனக்கு என்ன ஒண்ணு புரியலன்னா, சமூகத்துல நாய் பிரச்சனை அதிகமா இருந்துகிட்டு இருக்கு சார். நான் ஒண்ணு சொல்ல, திமுக காரங்களுக்கே பிடிக்கல சார். திமுக காரங்களுக்கே மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த நாய் கூட படம் போறதே பிடிக்கல. நான் யாரோட தனிப்பட்ட விவகாரத்துலயும் போக மாட்டேன். அது எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். நான் அவங்களோட செயல்பாடு குறித்து தான் பேசுவேன். எனக்கு துணை முதலமைச்சர் அவரோட செயல்பாடு என்னவா இருக்கு, அது திருப்திகரமா இருக்கு. ஆனா இல்ல, அதனால இல்ல. எதனால இல்லைன்னா, எனக்கு அவர் செய்யறேன்னு சொல்றத செய்யலன்றாங்க. ஏங்க, உங்களுக்கு தெரியும், 9 நாளா அம்பத்தூர்ல தூய்மை பணியாளர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, பட்டினி கிடந்து போராடிக்கிட்டு இருக்காங்க, காலவற்றுனால வந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு போஸ்டிங் கொடுத்தாங்க, அரசுக்கு நாங்க செவிம் எடுக்கணும், அரசு கேட்கணும்னு. ஏன் இப்ப வரைக்கும் எளியவர்களின் குரல்? நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? மனிதநேயத்தின் உதய நாள். மனிதநேயத்தின் உதய நாள் அன்று உண்மையான மனிதநேயம் உதயநிதி அவர்களுக்கு இருந்திருந்தால் இந்நேரம் தூய்மை பணியாளர் போய் பார்த்துட்டு வந்திருக்கணுமா இல்லையா? ஏன் அப்புறம் நீங்க பார்த்துட்டு வரல? இதுதான் மனிதநேயமா? இதான் மாந்தநேயத்தினுடைய உன்னதமான வெளிப்பாடா? உங்களிடம் பரிசில் பெறுவதற்காக பல முத்தான கவிஞர்கள் வேண்டுமானாலும் உங்களிடம் பரிசில் பெறுவதற்காக உங்களை வாழ்த்தி பாராட்டி பேசலாம். நாங்க பேசணுங்கிற அவசியம் கிடையாது சார். எங்கள் வேலை இடித்துரைப்பது தான். இடித்துரைப்பு தான் நாங்க பண்ண முடியும். உங்கள்கிட்ட பரிசில் பெற வந்த புலவர்கள் அல்ல நாங்கள். அப்ப நாம என்ன கேள்வி கேட்கிறோம்னா, தொடர்ச்சியாக உதயநிதி அவர்களை அடுத்த எலெக்ஷனுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக திமுக இந்த வேலையை அரசியல் ரீதியா பாக்குறாங்க. பண்ணட்டும். ஆனால் அது எப்படி போகுதுன்னு அனலைஸ் பண்ணக்கூடிய உரிமை நமக்கு இருக்குது. இவ்வளவு நேரம் நல்லா கவனிச்சு பாருங்க. அறிவாலயத்துக்குள்ள உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை கொண்டாடவே கிடையாது. உங்களுக்கு தெரியும், அன்பத்து தான் கொண்டாடி இருக்கிறாரு. இதான் முதல் முறை அறிவாலயத்துக்குள்ள வந்திருக்கிறாரு. அப்ப இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, டுமாரோ இஸ் த பவர் சென்டர் ஆஃப் டிஎம்கே. திமுகவின் அத்தனை விதமான அதிகார மையமாக நான் உதயநிதியை அறிவிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பட்டாபிஷேகத்தை தான் நடத்திருக்கிறார் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள். நடத்துவார் நமக்கு தெரியும். ஆனா அதன் மூலமாக அவர்கள் சொல்ல வருவது என்ன? இந்த குடும்பத்தின் கீழே தான் இந்த கட்சியே இருக்க போகுதுன்னு சொல்ல வராங்க. தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இது இருக்க இந்த கொண்டாட்டம், இந்த மனப்பான்மை எப்படி பாக்குறீங்க? இல்ல, என்னன்னா நான் யோசிப்பேன். என்னைய பொறுத்தவரைக்கும் இந்த பிறந்த நாள் போன்ற விழாக்களை கொண்டாடுவதை தவிர்க்கணும். பெருசா கொண்டாடுறதுங்கிறது வீணானது. இப்போ நீங்க அந்த அந்த நாள் அன்னைக்கு வேற சில விஷயங்கள், நல்ல விஷயங்களை பண்ணலாம், அல்லது புத்தகங்களை வாசிப்பதற்கு தூண்டி விடலாம், அந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு போகலாம். நீங்க பிறந்தநாள் கூட கொண்டாடிட்டு போங்க சார், நான் அது கூட ஒரு வகையில விட்டுருவேன். பட் செயல்பாட்டு அளவில் எனக்கு திருப்திகரமா என் பிரச்சனையை தீர்த்து வச்சுன்னா பிரச்சனையை நான் கொண்டாடிட்டு போங்கன்னு சொல்லிடுவேன். ஏன் அப்படி சொல்லுவேன்னா, என் பிரச்சனை தீர்த்து வச்சிட்டாரு அப்படின்னு நீங்களே சொல்றீங்க. பெண்களுக்கு எதிரான தொடர்ச்சியான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள், ஓகேவா? அதே போல சட்டம் ஒழுங்குல இருக்கக்கூடிய சிக்கல்கள், இப்ப வரைக்கும் ஒரு நிரந்தரமான டிஜிபியை நியமிக்க விடாத சிக்கல்கள், டாஸ்மாக் ஊழியர்கள் பிரச்சனை, தூய்மை பணியாளர் பிரச்சனை, அரசு ஊழியர்கள் பிரச்சனை, இப்ப ஜாக்டோ ஜியோ போர்டு அறிவிக்க போறாங்க, ஆசிரியர்கள் பிரச்சனை, தொழிலாளர்கள் பிரச்சனை, போக்குவரத்து ஊழியர்கள் பிரச்சனை, மாற்றுத்திறனாளிகள் பிரச்சனை. இப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. கேட்டாம சொல்லுவாங்க இதெல்லாம் செக்டார் வைஸ் ப்ராப்ளம். எந்த ஆட்சியிலுமே இருக்கும். நீங்க தான் புனிதமானவர்கள் ஆச்சு, நீங்க தான் திராவிட மாடல் ஆச்சு, திராவிடியன் மாடல் தானே நீங்க உங்களை ஸ்கிரிப்ட் படிக்கிறீங்க. அதிமுக காரங்க என்னைக்காச்சும் நாங்க திராவிட மாடல்னு சொன்னாங்களா? நாங்க வார்த்தைக்கு வார்த்தை பெரியார் பெரியார்னு பேசுனாங்களா? அப்ப நீங்க வார்த்தைக்கு வார்த்தை பெரியார் பேரன், அண்ணாவின் பேரன், கலைஞரின் மகன் அப்படின்னு சொல்றீங்க, கலைஞரின் பேரன் சொல்லிக்கிறீங்க. ஆனா இந்த விஷயங்கள்லாம் பட்டியலின மக்கள், முக்கியமாக விளிம்புநிலை மக்களுக்கு ஆதரவாக செய்ய வேண்டிய எந்த வேலையுமே செய்யாம இருக்கிறீங்களே. ஏன்னா இப்ப அண்மையில திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய விசிகாவின் எம்பி அறிஞர் ரவிக்குமார் வெளியிட்ட அறிக்கையை கவனத்துக்கு கொண்டு வந்தீங்களா? நீங்க பாத்தீங்களா?
தமிழ்நாடு 2023ஆம் ஆண்டு என்சிஆர்பி டேட்டா அடிப்படையில பட்டியலின மக்களுக்கு எதிராக வழக்குகளை பதிவு செய்வதில் குற்றம் வாங்கி கொடுப்பதில் உத்தரப்பிரதேசத்தை விட கீழே இருக்குது. டேட்டாவோட சொல்றேன், இது நான் சொல்லல, ஐயா MP ரவிக்குமார் அவர்கள் சொல்றாங்க. ஊப்பியை விட கீழே இருக்குதுங்க தமிழ்நாடு குற்றம் வாங்கி கொடுக்கறதுல, தலித் மக்களுக்கு எதிராக வன்கொடுமையில. 2023ஆம் ஆண்டு மட்டும் 135 தலித் பெண் சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. அதுல 100 பேர் 18 வயசுக்கு கீழே. அப்பனா குழந்தைகள்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க, 100 தலித் பெண் குழந்தைகள் தமிழ்நாட்டில் 2023ஆம் ஆண்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. ஆனா இந்த விவகாரத்துல விசிகாவே நிறைய போராட்டங்கள். அதனால சொல்றேன், இதை வச்சு எந்த கட்சி பேசுச்சு? இதை பேசி இருக்கக்கூடிய, வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய அறிஞர் ரவிக்குமார் MP அவங்க சொன்ன கருத்தை விசிகா பெருசா இருந்துச்சா, கம்யூனிஸ்ட் பெருசா இருந்துச்சா, காங்கிரஸ் பேசுச்சா? திமுக பேச போறது கிடையாது. எதிர்கட்சிகள் இந்த விஷயத்தை பெருசாக்கி இருக்கணும். அதிமுக பேசியிருக்கணும், நாம் தமிழர் கட்சி பேசியிருக்கணும், பிஜேபி பேசியிருக்கணும். அவங்களும் இதை பெருசா பேசல, கடந்து போறாங்க. குறைந்தபட்ச ஊடகங்களுக்காக குறைந்தபட்ச அறம் இருக்கணும். இதே விவகாரம் அதிமுக ஆட்சி நடைபெற்று ஒரு டேட்டா போட்டிருந்தாங்கன்னா 50 டிபேட் நடத்திருப்பான் தமிழ்நாட்டில், தெரியுமா? 50 டிபேட் போயிருக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள. ஐயோ என்ன ஆயிருக்கு அப்படின்னு உருத்த கூட வாய திறக்கல. அப்போ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க, தமிழ்நாட்டுக்குள்ள தேனார் இந்த பக்கம் ஓடுது, இந்த பக்கம் பாலாறு ஓடுதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுதான் உண்மைன்னு ஐயா முதலமைச்சர் சார் நம்பிக்கிட்டு இருக்காரு. அதனால பிறந்த நாள் விழாவா தம்பிக்கு, தன்னுடைய மகனுக்கு பட்டாபிஷேகத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். இன்னொன்னு, அணையர் போற வழக்கு ஜெகஜோதியா எரியும். அது உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே பொருந்தும், எல்லாருக்குமே பொருந்தும். நான் நாளைக்கு ஆட்சிக்கு வருவாங்களா பண்ணலாம் எனக்கு தெரியாது. ஆனா இந்த ரோம் எரிந்து கொண்டிருக்கும் போது பிடில் வாசிட்டு தான் சொல்லுவாங்க பாத்தீங்களா? ஆமா, அந்த மாதிரியான ஆட்சி, அந்த மாதிரியான செயல்பாடுகள் இந்த ஆட்சியில் அதிகமா இருக்கு, அதிகமா இருக்கு. 65 பேர் கள்ளச்சாரத்தை கொடுத்து செத்து போயிட்டான். நீங்க இப்ப வரைக்கும் ஸ்பாட்டுக்கு போகல, முதலமைச்சர் போகவே இல்லை, தெரியுங்களா? விஜய் கேட்டீங்களே போனாரா போல, நீங்க ஏன் போல? அது ஒண்ணு போல. கூலி உயர்வு கேட்டு, கூலி உயர்வு கூட கிடையாது, கொடுத்த கூலியை ஒழுங்கா கொடுங்க, நிரந்தரமா கொடுங்கன்னு கேட்டு போராடிக்கிட்டு இருந்த அந்த ரிப்பன் மாளிகை வாசல்ல இருந்த என்னுடைய நம்முடைய சொந்தங்கள் தூய்மை பண்றாங்க மக்களை பார்க்காம டைரக்டா நீங்க ரூட்டை மாத்தி கூலி திரைப்படம் பார்க்க போனீங்க லோகேஷ் கனகராஜ் கூட. அப்பெல்லாம் சந்தோஷமா இருந்ததா? கூலி படத்துக்கு ரிவ்யூ எழுது, ரிவ்யூவராகவே மாறிட்டார் நம்ம முதலமைச்சர் அவருக்கு. தனியா புது சட்டை மாட்டீங்கன்னே அவர் வீடியோ தான் போடல, மற்றபடி அவர் ரிவ்யூவரா மாறிட்டார். ஃபியூச்சர்ல விவேக் ஏதாவது பாலியா வச்சிருக்காரா, என்ன பண்ண போறாரு, திரும்ப நடிக்க போறாரான்னு தெரியல. இல்ல திமுக அடுத்த தலைமை உதயநிதியை கொண்டு வரணும்னா அந்த தொண்டர்கள் ஏத்துக்கலாம். மேபி உதயநிதியை மக்கள் முதலமைச்சரா ஏத்துப்பாங்களா? ரொம்ப கஷ்டம். உதயநிதி அப்படின்னு வச்சீங்கன்னா முதல்ல கூட்டணியே இருக்குமான்னு எனக்கு தெரியாது. உதயநிதியோட சீனியாரிட்டி என்ன, திருமாவளவனோட சீனியாரிட்டி என்ன? யார் திருமாவளவன் தெரியுமா? 4 நூற்றாண்டு கால மக்களுக்கு, தமிழர்களுக்கான அரசியலை பண்ணவர். பார்வை உதயநிதியை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் உட்காருவார், 2 சீட்டு வாங்குவார், மிஞ்சி போனா 6 சீட்டு வாங்குவார். இதுதான் அவருக்கு திருமாவளவன். நான் என்ன சொல்றேன், உதயநிதி அவர்களுக்கு என்ன வேணா யார் வேணா பார்வை வந்துட்டு போலாம். ரியலிஸ்டிக் என்னங்கிறது சொல்ற கடமை நமக்கு இருக்கு. உதயநிதி யாரை வேணா துச்சமான மதிக்காம போகலாம். நமக்குன்னு ஒரு பார்வை இருக்கு, அந்த பார்வையை நான் சொல்றேன். இப்படிப்பட்ட அனுபவம் மிக்க நபர் அவ்வளவு தூரம் இறங்கி போக முடியுமான்னு எனக்கு தெரியாது. அதனாலதான் இப்போ வரைக்கும் MKS அவர்களதான் சிஎம் கேண்டிடேட்டா முன்னிறுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன் ஃபியூச்சர்ல அது மேபி அந்த டயலாக் பிட்வீன் MKS அண்ட் திருமா அப்படிங்கிறது நாளைக்கு மாறும். அது எப்படி மாற்ற போறான்னு நமக்கு தெரியாது. எதுக்காக சொல்றோம்னா, அவரை முதலமைச்சர் வேட்பாளரா இப்போ வரைக்கும் திமுகவே அறிவிக்க தயங்குகிறது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இன்னும் முதிர்ச்சி வரல, பக்குவம் வரல. இப்பவே ஒரு டெபுட்டி சிஎம் மாட்டாரு, எப்படின்னு தெரியல. 2014 தான் ரிசர்வேஷனை பத்தி தெரியுங்கிறாரு. ஒரு திராவிட இயக்கத்தை குடும்பத்தில் பிறந்தவர் 2011ஆம் ஆண்டு தான் ரிசர்வேஷன் தெரியுங்கிறாரு, இடஒதுக்கீடு அப்பதான் தெரியுங்கிறாரு. இது எப்படி ஏத்துக்க? அப்ப நான் 11வது படிக்கிறேன், எப்படி ஏத்துக்கிறது? அண்மையில சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தொலைக்காட்சி ஊடகத்துல பேசுகிற போது நானும் என்னுடைய குடும்பத்தினரும் என்னுடைய மகனோ மருமகனோ யாரும் அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னாரு. ஐயா MKS இன்னைக்கு எல்லாருமே அவங்கதான், திமுக ஆண்டு விட்டு இருக்கிறதே அவங்கதான்றாங்க. இவங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கும் சார். இந்த பிறந்தநாள் விழா கொண்டாட்டங்கள் இதனாலலாம் மக்களுக்கு அவனுடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் ஓய போகிறது கிடையாது. அவன் கரண்ட் பில்லு கட்ட தான் போகிறான், 10 வரியை கொடுக்க தான் போகிறான், தண்டை அழுவ தான் போகிறான். ஆனால் எங்கே
வேட்டு வைக்கணுமோ அங்க போய் வேட்டு வைப்பான். பார்க்கணும். நடப்பு அரசியல் வந்து பல்வேறு கருத்து கொஞ்சம் முக்கியம் இருக்கிறது. நன்றி சார்.